வணக்கம். இது தமிழ் நியூஸ் கோணரின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சதிகார குழுக்களுக்கு அடிபணிய போவதில்லை. முன்னாள் ஜனாதிபதி, அவர் மனைவி என பலர் சிறை செல்லலாம். மே தின கூட்டத்தில் அனுரவின் அதிரடி அறிவிப்பு. தன்னை புனிதராக்கிக் கொள்ள முயற்சிக்கும் அர்ச்சுனா, இபிடிபி பகிரங்க குற்றச்சாட்டு. யாழில் படுகொலை செய்யப்பட்ட பெண் விரிவுரையாளர் மகள் மற்றும் மருமகனுக்கு பிறப்பிக்கப்பட்ட அதிரடி உத்தரவு. அனுரவின் நாடக அரசியலுக்கு இனி எதிர்காலமில்லை. மே தின கூட்டத்தில் எதிர்க்கட்சிகள் அலறல். அரசியல் ஆட்டத்தை ஆரம்பித்த ட்ரம். ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் ஆராக்சியை பதவி நீக்க ஈரான் முடிவு. இது போன்ற தொடர்ச்சியான செய்தி அறிவிப்புகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காமல் நமது தமிழ் நியூஸ் கோணல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தொடர்வன விரிவான செய்திகள். හිරගෙවල් නියම කරපු වසර බවට මේ වසර පත් වෙනවා. சிறை கூடத்துக்கு அனுப்பும் வருடமாக இது மாறும் என்பது මේ මාසෙම இந்த மே மாதத்திலேயே இந்த மாதத்தில் மிக முக்கிய நீதிமன்ற தீர்ப்பு கிடைக்க உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தெரிவித்துள்ளார். கடந்த தினங்களில் அந்த வழக்கு தொடர்பான தீர்ப்பு வழங்கப்படவிருந்தது. எனினும் அந்த தீர்ப்பு இந்த மாதத்தில் வழங்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். நுவரெலியாவில் இடம்பெற்ற மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், வரலாற்றின் முதல் முறையாக இந்த 2026ஆம் ஆண்டு நாட்டில் இதுவரை நடந்த மோசடிகளுடன் தொடர்புடைய ஊழல்வாதிகள், திருடர்கள், மோசடிக்காரர்கள் உள்ளிட்ட அதிகளவானவர்கள் சிறைக்கூடத்துக்கு செல்லும் ஆண்டாக இருக்கும். இந்த மே மாதத்தில் 1000 பேருக்கான விசாரணை நடைபெற உள்ளது. நேற்று ஒரு வழக்கிற்கான தீர்ப்பு வழங்க தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அந்த வழக்கு தீர்ப்பு மே மாதம் வருகின்றது. ஊழல்வாதிகள், பாதாள உலக குழுவைச் சேர்ந்தவர்கள் என மோசடிக்காரர்கள் சிறைக்கு செல்ல போகிறார்கள். எனவே பல அரசியல்வாதிகள் பயப்படுகிறார்கள். அவர்கள் குழப்பமடையவில்லை என்றால் தான் ஆச்சரியம். பரம்பரை ஜனாதிபதியாக இருக்கலாம், பரம்பரை பிரதமராக இருக்கலாம், முன்னாள் ஜனாதிபதியாக, முன்னாள் பிரதமராக இருக்கலாம், முன்னாள் ஜனாதிபதியின் மனைவி, மகன் மற்றும் மருமகன் என யாராக வேண்டுமானும் இருக்கலாம். சட்டம் அனைவருக்கும் சமம். சிறைக்கு செல்ல வேண்டியவர்கள் சிறைக்கு செல்வார்கள் என குறிப்பிட்டுள்ளார். வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் பயப்படுகின்றார்கள். කලබල වෙන්නේ නැත්තම් තමයි පුදුමේ. பயப்படாததான் ஆச்சரியம். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தன் மீதான விமர்சனங்களை மறைத்து தன்னை புனிதராக்கி காட்டிக்கொள்ளவே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மீது குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட இபிடிபி ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் மற்றும் மானிப்பாய் பிரதேச அமைப்பாளர் வெளிச்சோர் ஆண்டன் ஜான்சன் ஆகியோர் இதனை தெரிவித்துள்ளனர். இதன்போது அவர்கள் கருத்து தெரிவிக்கையில், அர்ச்சுனாவுடன் காணி தகராறில் ஈடுபட்டவர்களுக்கும் நமது கட்சிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. தன்னை தியாகிகளாக்குவதற்கு யாரெல்லாம் விரும்புகின்றார்களோ அவர்கள் கையில் எடுக்கின்ற இலகு வழிமுறைதான். இபிடிபிக்கு எதிரான விமர்சனங்களே நீண்ட வரலாறாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் எமது செயலாளர் நாயகத்துடனான உரையாடலின் ஒரு பகுதியை வெளியிட்டிருந்தார். மேலும் உண்மையிலேயே குறித்த விடயம் தொடர்பாக அவதானம் செலுத்திய செயலாளர் நாயகம் பிரதேச அமைப்பாளர்களாக விசாரித்து எமது கட்சி உறுப்பினர்களுக்கு எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தியதுடன் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் அவருக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையிலே தனக்கு எதிரான விமர்சனங்களை மறைப்பதற்கு பழைய உரையாடலை வெளிப்படுத்தி தவறான கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். இருப்பினும் ராமநாதன் அர்ச்சுனாவின் கருத்துக்கள் இபிடிபி அதிகாரத்தில் இருந்த காலங்களில் கூட அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியது இல்லை, ஆயுதங்களை அப்பாவிகளை மிரட்டுவதற்கு பயன்படுத்தியது இல்லை என்பதும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது என மேலும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சித்த மருத்துவத்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள 2 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் மே மாதம் 14ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த வழக்கு நேற்று 30/4/2026 யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நிலையில் நீதிவான் எஸ் லெனின்குமாரால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் 18ஆம் தேதி பாண்டியன் தாழ்வு பகுதியில் உள்ள தனது இல்லத்தில் வைத்து விரிவுரையாளர் தியாகி நீதிலிபன் படுகொலை செய்யப்பட்டார். விரிவுரையாளர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக அவரது 19 வயதுடைய மகள் மற்றும் 21 வயதுடைய மருமகன் ஆகிய இருவரும் திருகோணமலை பகுதியில் வைத்து காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்படி விரிவுரையாளரின் சடலம் சாவகச்சேரி நீதிவான் நீதிமன்ற எல்லைக்குள் மீட்கப்பட்டதால் அது தொடர்பான மரண விசாரணை அறிக்கை இன்னும் சமர்ப்பிக்கப்படவில்லை என யாழ் நீதிமன்றம் முன்னிலையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் நாடக அரசியலுக்கு இனிமேலும் எதிர்காலம் இல்லை எனவும் மிக குறுகிய காலத்துக்குள் பாரிய ஊழல்களை செய்த அரசாங்கம் இதுவே எனவும் சர்வஜன அதிகாரத்தின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திலித் ஜெயவீர தெரிவித்தார். கொழும்பு ஹென்றி பெத்ரிஸ் மைதானத்தில் நடைபெற்ற சர்வஜன அதிகாரத்தின் மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். நாட்டின் அபிவிருத்திக்கு உதவும் மிகப்பெரிய செல்வம் அதன் மனித வளமாகும். ஒரு தொழில் முனைவோர் அரசு உழைக்கும் மக்களாலேயே கட்டியெழுப்பப்படுகிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இம்முறை மேதினத்தை ஒரு சோகமான பின்னணியிலேயே கொண்டாட வேண்டியுள்ளது. உழைக்கும் மக்களுக்கு எதிராக இவ்வளவு தூரம் அரசு அதிகாரத்தை பயன்படுத்திய வேறு எந்த அரசாங்கம் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். இலங்கை ஒரு சோகமான சூழலிலே மே தினத்தை நினைவு கூறுகிறது. நிதியமைச்சைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளார். மில்லியன் கணக்கான டாலர்கள் ஹேக்கர்ஸ்களால் திருடப்பட்டதாக கூறப்படும் பின்னணியில் அதன் உண்மையை வெளிப்படுத்திய அரசு அதிகாரி மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது முதல் உழைக்கும் மக்களை துரத்தி தாக்கி வருகிறது என அவர் குற்றம் சாட்டினார். மின்சார சபை ஊழியர்களை அச்சுறுத்திய விதம் குறித்து பேசிய அவர் லெனின், மார்க்ஸ் அல்லது விஜயவீரவின் புகைப்படங்களை பயன்படுத்தி பேரணிகளை நடத்த இவர்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது என கேள்வி எழுப்பினார். உண்மையான இடதுசாரி இயக்கம் என்பது மக்களின் இதய துடிப்பை என்றும் அந்த தூய்மையான அரசியலை இவர்கள் அழித்து விட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். அனுரகுமாரவின் நாடக அரசியலுக்கு இனி எதிர்காலம் இல்லை. 60,000 இளைஞர்களை பலி கொடுத்த கட்சி இது. அந்த இளைஞர்களுக்கு இவர்கள் பதிலளிக்க வேண்டும். இது அனுரகுமாரவின் அரசாங்கம் அல்ல. அனுரவும் ரணிலும் இணைந்து உருவாக்கிய அரசாங்கமே நாட்டை நடத்துகிறது. இந்த புத்தகம் ரணில் விக்ரமசிங்கவின் உள்ளடக்கத்தை கொண்டது. அட்டை மாத்திரமே அனருடையது என அவர் விமர்சித்தார். ஒரு வளர்ந்த இலங்கையை உருவாக்கவும் வெளிநாடுகளுக்கு செல்ல நினைக்கவும் இளைஞர்களுக்கு புதிய நம்பிக்கையை அளிக்கவும் தாம் விரும்புவதாக அவர் தெரிவித்தார். சர்வஜன அதிகாரம் நிச்சயமாக அதிகாரத்தை கைப்பற்றும். தாய் நாட்டின் மீது அன்பு கொண்ட மக்களை நிபந்தனையின்றி ஒன்றிணைப்போம். இந்த அரசாங்கத்தையும் அதற்கு முட்டுக் கொடுக்கும் சக்திகளையும் தோற்கடிப்போம் என திரு ஜெயவீர மேலும் தெரிவித்தார். அமெரிக்காவுடனான அமைதி பேச்சுவார்த்தைகளில் ஏற்பட்டுள்ள தேக்க நிலை ஈரானிய தலைமைக்குள் பதற்றத்தை அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அந்நாட்டு ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் மற்றும் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிப் ஆகியோர் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் ஆராக்சியை பதவியிலிருந்து நீக்கப் போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லண்டனை தளமாக கொண்டு இயங்கும் ஒரு பாரசீக மொழி செய்தி ஊடகம் ஒன்று வெளியிட்ட செய்தியில் இது தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: அமெரிக்காவுடனான அணுசக்தி பேச்சுவார்த்தைக்கு தொடர்பாக இஸ்லாமிய புரட்சி பாதுகாப்பு படையின் வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதற்காக ஆராக்சி அந்நாட்டு ஜனாதிபதியின் அதிகாரத்தை புறக்கணித்ததாக அவ்விரு தலைவர்களும் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த 2 வாரங்களாக ஆராக்சி தங்களை புறக்கணித்து விட்டதாகவும் அரசாங்க கொள்கைகளை செயற்படுத்தும் பொறுப்புள்ள ஒரு அமைச்சராக செய்யப்படாமல் IRGC தளபதி அஹ்மத் வாஹித்தியின் உதவியாளராகவே அதிகம் செய்யப்பட்டு வருவதாகவும் பெசஸ்கியனும் கலிப்பாகிப்பும் நம்புவதாக கருதப்படுகின்றது. மேலும் பெசஸ்கியனுக்கு தெரியாமல் IRGC தலைவரின் உத்தரவின் பேரில் ஆராய்ச்சி செய்யப்பட்டு வருவதாக வட்டாரங்கள் தெரிவித்தன. இதனால் விரக்தியடைந்த பெசஸ்கியன் இது தொடர்ந்தால் ஆராய்ச்சியை பதவியிலிருந்து நீக்க விடுவேன் என்று தனது பங்காளிகளிடம் கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் தமிழ் நியூஸ் கோனரின் செய்திகள் நிறைவு பெற்றன. இதுபோன்ற தொடர்ச்சியான செய்தி அறிவிப்புகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காமல் நமது தமிழ் நியூஸ் கோனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி.